இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை சீரான வளர்ச்சி என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18. இயற்கையில் கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களும் வளர்கின்றன. சிறுவர்கள் வளர்வது சில வீடுகளில் சுவர்களிலும் நிலைகளிலும் கோடிட்டு அவ்வப்பொழுது வளர்ச்சியின் அளவை குறிக்கிறோம். முன்னை காட்டிலும் இப்பொழுது எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதில் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சியின் லக்கு. ஒரு செடி அல்லது மரம் என்றால் எதுவரை வளர வேண்டும்? கனி தரும் வரை. அதுதான் அதன் லக்கு. கிறிஸ்துவ வாழ்விலும் மறுபிறப்படைந்து அனுபவத்தில் வளர வேண்டும். ஆவியின் கனிகள் காணப்பட்டு கிறிஸ்துவில் வளர்ந்து பூரணமாகும் வரை வளர வேண்டும். கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் எபேசியர் 4:11 வாசிக்கின்றோம். இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியின் லக். இது ஒரு நாளில் நடந்து முடிவதில்லை. முடிந்துவிட்டது, இனிமேல் அவசியமில்லை என்றும் சொல்ல இயலாது. வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வளர ஜீவன் அவசியம். ஜீவனில்லாத எதுவும் வளர இயலாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவிக்குரிய மரணம் ஏற்படலாம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்தாலும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். ரோமர் 8:10. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து வளர ஜீவனோடு இருக்க வேண்டும். ஜீவனோடு இருக்க கிறிஸ்து நம்மில் இருக்க வேண்டும். 3. புதிதாக்கப்படுதல். வளர்ச்சியின் இன்னும் ஒரு அம்சம் புதிதாக்கப்படுதல். புறம்பான மனுஷீக குணம் அழிந்து உள்ளான ஆவிக்குரிய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு புத்துணர்ச்சி பெற வேண்டும். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. மறுரூபமடைதல். இது 4வது கருத்தாக நாம் பார்க்கிறோம். வளர்ச்சியின் உச்சக்கட்டம் கர்த்தருடைய சாயலாக மறுரூபமடைதல். இது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நடைபெறும். கடைசி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15:51. கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் அப்படி மறுரூபமாக்கப்பட்டும் அந்த கூட்டத்தில் நாம் காணப்பட கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான இந்த 4 பாடங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் நீ ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கை சீரான வளர்ச்சி பெற்றதாய் காணப்பட இரக்கம் செய்யும்படி இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.